பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினராக ராஜகம்பீரம் அப்பாஸ் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கமிட்டி போட்டிருந்தாங்க. அது கிட்டத்தட்ட நெருங்கி வருகிறது. ஸ்டாலின் எதிர்க்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல், எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் ஒரே மாதிரி நடந்தால் எவ்வளவு செலவு குறைவு அப்படிங்கிற ஒரு பேசிக் ஒரு விஷயம் இருக்குல்ல. செலவு குறையும், ஜனநாயகம் செத்து விடும். என்ன 1967 வரைக்குமே நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒரே காலகட்டத்தில் வச்சிருக்காங்க. அதுல ஏற்பட்ட ஃபெயிலியர் காரணமா தான் அது பின்னாடி மாறுச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல, நடந்து ஒரு 3.5 ஆண்டு காலம் ஆயிடுச்சுல, இன்னும் 1.5 வருஷம் தான் அவங்க காட்சி இருக்கல. இப்படி இருக்கும்போது இப்பதான் காஷ்மீருக்கு சட்டமன்ற தேர்தல் நேற்று நடக்குது. ஒரே தேர்தல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ திரும்ப நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது ஒரு மாநிலத்தில் 3 வருஷம் இருக்கும், 3.5 வருஷம் இருக்கும், இன்னொரு மாநிலத்துக்கு 4.5 வருஷம் இருக்கும், ஒரு மாநிலத்துக்கு 1 வருஷம் இருக்கும். எல்லாத்தையும் கலைச்சி விட்ருவாங்களா இல்லையா? இப்போ மாநில அரசுகளை கலைப்பதற்கான இன்னொரு ஏற்பாடு தானே அது. அது எப்படி சார் செய்ய முடியும்? அப்போ ஒரே தேர்தல் எப்படி நடத்துவீங்க? ஒரே தேர்தல் எப்படி நடத்துவீங்க? ஒவ்வொரு மாநிலத்திலையும் அரசியல் சூழ்நிலை மாறும்ல. இப்போ நீங்க சமீபத்தை பார்க்கும்போது எந்த மாநிலத்துல அரசியல் ஆட்சியை கவிழ்த்திருக்காங்க, இல்ல ஆட்சி கவிழ்த்தலுக்கான ஏற்பாடு இந்த ஒரே தேர்தலுக்குள்ள இருக்குன்னு நான் சொல்றேன். இப்ப கவிழ்த்தலுக்கான ஏற்பாடு இதுக்குள்ள இருக்கு. எப்படி நடத்துவீங்க நான் கேட்கிறேன். எஸ்ஆர் பொம்மை கேஸ், இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், எஸ்ஆர் பொம்மை கேஸ் ஜட்மெண்ட்டுக்கு பிறகு எந்த மாநில அரசு அந்த மாதிரியான சூழலுக்குள்ள போயிருக்கு? நான் கேட்கறது என்னன்னா, நீங்க முடிந்ததை விட்டுருங்க. இப்ப 1.5 வருஷம் தானே இருக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு. 1.5 வருஷம் கழிச்சு எப்படி ஒரே தேர்தல் நடத்துவீங்க? நாடாளுமன்றத்துக்கு இப்பதான் அவங்க பதவிக்கு வந்திருக்காங்க, எப்படி நீங்க நடத்துவீங்க? ஒரு கமிட்டி ஒரு முடிவு பண்ணுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தீர ஆலோசிக்காமல் ஒரு சட்டமன்ற தேர்தல் வருது அப்படின்னா அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி இங்கே எந்த அரசு இயந்திரமும் செயல்பட முடியாது. ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் வருதுன்னா அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி எந்த அரசு இயந்திரங்களும் முறையாக செயல்பட முடியாது. இப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1 வருடம் என்ன ஆயிடுது, மாறி மாறி இந்த மாதிரியான சூழல்கள் வந்துடுது. இது எவ்வளவு ஒரு நாட்டினுடைய அந்த பணிகளை கவனிக்கிறது எவ்வளவு சுணக்கம் ஏற்படுது. 5 years once எலெக்ஷன் போது இதை ஒரு ஈஸி ஃப்ரீயாக பண்ணலாம்ல. இல்லை, நீங்கள் சொல்கிற கருத்துலாம் சரியாக தான் இருக்கும். நடைமுறை சாத்தி என்ன இருக்குது? இப்போ நான் சொல்கிறேன், தமிழ்நாடு அரசு இன்னும் 1.5 ஆண்டு காலம் தான் பதவி இருக்குது, முடிய போகுது. ஒரே தேர்தல் எப்படி நடத்துவீங்க? அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தமிழ்நாடு அரசு இல்லாமல் இருக்குமா, இயங்காமல் இருக்குமா? இப்படி தேர்தல் நடத்துவாங்களா மாட்டாங்களா? ஒரே தேர்தலை நிறைவேற்றிட்டாங்க சார், அது நடத்துவாங்களா மாட்டாங்க? இவ்வளவுத்துக்கும் ஒரு பிளான் வைக்காமலே இருப்பாங்க. அதான் அந்த பிளான் என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் யூகத்தில் சொல்லாதீங்க. அரசியல் என்பது நான் சொல்றேங்க, அரசியல் என்பது ஒரு வகை அறிவியல். நிறுவனம் சொல்லுங்க. சும்மா அப்படி இல்லாமலா இருக்கும், கடவுள் இல்லாமலா இருப்பாரு அப்படின்னு கேட்கற மாதிரி அது இருப்பாருன்னா காட்டுங்கிறாங்கல்ல. டிராஃப்ட்ல அதெல்லாம் கொடுக்க தானே சார் செய்வாங்க. என்ன டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறு வேறு சூழல்கள் நிலவுது. நான் சொல்றேன், இப்போ இந்த சட்டமன்றம் இப்போதான் காஷ்மீருக்கு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இப்போ அவங்க பதவி ஏற்கிறாங்க. இப்போ இதுல 3.5 வருஷம் முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டுக்கு. எப்படி இப்போ இதுக்கு முன்னாடி இது கர்நாடகாவில் இதுக்கு முன்னாடியே சட்டமன்ற தேர்தல் நமக்கு முன்னாடியே அது நடக்குது. எப்படி நிறைவேற்றுவாங்க? அதுக்கு என்ன சாத்தியம் இருக்குது? ஒரே தேர்தல் எப்படி நடத்துவாங்க அவங்க? சரி, இதை உண்மைன்னா 7 கட்ட தேர்தல் எதுக்காக நடத்துனாங்க? இதை நோக்கி தான் அவங்க பயணம்னா ஏன் நாடாளுமன்ற தேர்தல், ஏன் 7 கட்ட தேர்தல் நடத்துறாங்க? அதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா? 7 கட்ட தேர்தல் 2000 ரூபாய் கொண்டு வந்துட்டு கருப்பு 7 கட்ட தேர்தலும் அந்த 1 மாதத்துக்குள்ளேயோ 2 மாதத்துக்குள்ளேயோ நடக்கிறது. அந்த 7 கட்ட தேர்தல் ஒரு ஆண்டு நம்ம 1951 எலெக்ஷன் மாதிரி 2 வருடமாவா நடக்குது 7 கட்ட தேர்தல்? இல்ல, 7 கட்ட தேர்தலுக்கான அவசியம் இருக்கு. பிரதமர் சுற்றுப்பயணம் செய்யணும் எல்லா மாநிலத்துக்கும். சரி, இப்போ வேண்டாம், இப்ப அது வேண்டாம். நான் என்ன கேட்கிறேன், நீங்க பாஜக தான் ஆட்சிக்கு வருங்கிறது. இது பாஜக தான் ஆட்சிக்கு வருங்க, எந்த கட்சி வேணாலும் வரலாமே. வேற யாரு வருவா? காங்கிரஸும் வர முடியும். வீழ்ச்சி அடைகிறதா அந்த இடத்துல காங்கிரஸ் கூட்டணி வரும், காங்கிரஸ் வரும். சோ இந்த யாரு வந்தாலும் இங்க ஒரு நிலையான ஆட்சி இருக்கும்ல. ஏற்கனவே என்ன செய்யறான், இங்க இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய பார்வையை அடுத்தது பாஜக தான் வரும். பாஜக தோற்று போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் வருது, அதுக்காக நியாயமாயிருமா அது ஒரே தேர்தல் நடத்துறது? நான் கேட்கறது என்னன்னா, மாநிலத்தை அது பாதிக்குமா பாதிக்காதான் நான் கேட்கறேன். இப்ப ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, திடீர்னு ஜெயலலிதா இறந்துட்டாங்க. ஆட்சியில் இன்னொரு ஒரு சூழலை உருவாக்கி ஒரு கூட்டம் போட்டு சட்டமன்ற உறுப்பினர்லாம் பெரும்பான்மை நிரூபிச்சு தானே அவங்க ஆட்சி ஆடுறாங்க. இப்போ பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் இவங்க கட்சிக்குள்ள பிளவு ஏற்பட்டு ஆட்சி கலைஞ்சிருச்சு. அப்போ என்ன செய்வீங்க? நாடாளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் கவர்னர் ஆட்சி வச்சிருப்பீங்களா? எப்படி அதை செயல்படுத்த? அப்போ அந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும் அந்த சப்ஸ்டியூஷன் பீரியட் வேணா அந்த ஒரு அதாங்க. இப்போ காஷ்மீரில் தேர்தலே நடத்தாமல் வச்சிருந்தாங்களா இல்லையா? அந்த அயோக்கியத்தனத்தை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் செய்ய போறாங்களா நான் கேட்குறேன். காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடந்து எவ்வளோ காலம் ஆச்சு? வீட்டு சிறையில் வச்சாங்களா எல்லாரையும்?
அப்போ ஒரு மாநில அரசினுடைய அதிகாரத்தை இல்லாமல் செய்கிற ஒரு ஏற்பாட்டை ஏற்கனவே ஒரு எடுத்துக்காட்டுக்கு காஷ்மீரை கண்ணில் காமிச்சிட்டீங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நாளைக்கு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு வந்து நீங்க வந்து தேர்தலை நடத்தாம ஒரு ஒற்றை தேர்தல் வர்ற வரைக்கும் காத்துருன்னு சொல்ல போறீங்களா? அப்ப மக்களுக்காக வந்து தேர்தலா, ஒற்றை தேர்தலுக்காக வந்து தேர்தலா? யாருக்கானது? யாரு காசு? நான் என்ன கேட்கிறேன், தேர்தல் செலவு பண்றது யாரு காசு? மக்கள் செலவு தானே. மக்களுக்காக தானே எல்லாமே அதிகாரம்லாம் இருக்கு. எல்லா சட்டமன்றம் கூடுறது மக்களுக்காக தான், நாடாளுமன்றம் கூடுறது மக்களுக்காக தான். மக்கள் சௌரியத்துக்கு தாங்க பண்ணணும். நம்ம காலுக்கு தக்கனதான் செருப்பு வாங்கி போட முடியும். செருப்பு வந்து பெருசா இருக்கு, சின்னதா இருக்குன்னு காலை வெட்ட முடியுமா? நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, செருப்புக்காக காலை வெட்டுங்கிற மாதிரி இருக்கு. எதுக்கு ஒற்றை தேர்தல்? அப்ப காஷ்மீர் மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் நீங்க வந்து காத்து கிடக்க வைக்க போறீங்களா தேர்தலை நடத்தாம? அந்த அயோக்கியத்தனத்துக்கான முன்னோட்டம் அது. அதுதான் நான் கேட்க விரும்புறேன். அப்ப மாநில சுயாட்சிக்கு எதிரானது இந்த ஒற்றை தேர்தல். நீங்க ஏற்கனவே மாநிலத்துக்கு அதிகார குறைப்பு செய்றீங்க. நம்ம மருத்துவக் கல்லூரியை நம்ம தான் தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நுழைவுத் தேர்வு நடத்தி. நீட்டுன்னு சொல்லி அதை மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போறீங்க. எல்லாம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் பணம் தருவேங்கிறீங்க. இங்கே வெள்ளத்தில் சாகுறேன் நிதி தர மாட்டோங்கிறீங்க. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு செங்கலை வச்சுட்டு போய் கட்டுமானம் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏற்கனவே மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநில அரசின் மீது ஒரு உள்நாட்டு போரை வந்து தொடுத்துக்கிட்டு இருக்கான். வரிகளின் வழியாக, புறக்கணிப்பின் வழியாக. மெட்ரோ கட்டுமானத்துக்கு நம்ம எல்லா இடத்துலையும் தோண்டி போட்டு வச்சிருக்கிறாங்க. போதிய நிதியை வந்து மத்திய அரசு தர வேண்டிய நிதியை தரமாட்டேங்கிறான். ரயில்வே நிதியை தரமாட்டேங்கிறான். ஏற்கனவே மாநில அரசின் மீது ஒரு பொருளாதார போர் நடத்திக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல ஒற்றை தேர்தல்ங்கிற பேர்ல மாநிலத்துல தேர்தல் ஜனநாயகத்தை குழியை தோண்டி புதைக்க போறாங்க. காஷ்மீர் பள்ளத்தாக்குல ஜனநாயகம் புதைக்கப்பட்டதை போல ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒற்றை தேர்தலின் வழியாக ஜனநாயகம் குழியை தோண்டி புதைக்க போறாங்க. அதுக்கு தான் அந்த ஒற்றை தேர்தல் இது ரொம்ப பெரிய ஜனநாயகத்திற்கு பேராகும் தமிழ்நாட்டில். திடீர்னு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக போறாரு அப்படின்னு பயங்கரமா வேகமா பரவிச்சு, அப்புறம் புஷ் ஆயிடுச்சு இல்லையே. ஒரு 10 நாட்களுக்குள்ள வந்து அதற்கான அறிவிப்பு யார் சொன்னாங்க? இப்போ ஃபிளாஷ் நியூஸ் போயிட்டு அப்படிதான் சார். நேற்றுக்கு போச்சு 11:30க்கு வந்துடும், 12:30க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஒண்ணுமே வரலையே சார். மக்களுடைய மனநிலையை வந்து தயார் செய்கிறார்கள் என்று கூட அதை எடுத்துக்கணும். அதாவது துணை முதலமைச்சராக மக்கள் வந்து உடனடியாக அதிரடியாக அறிவித்ததன் மூலமாக அதற்குள்ள ஒரு எதிர்ப்புணர்வு உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு பண்படுத்துகிற வேலையாகவும் அதாவது யார் மக்களுக்குள்ளேயா இல்லை கட்சிக்குள்ளேயா? அதை சொல்லுங்க சார். அதாவது கட்சியில வந்து, அதாவது திமுகவினுடைய இளம் தலைவராக உதயநிதியை வந்து படிப்படியாக முன்னிலைப்படுத்துகிற போது திமுகவிலிருந்து அதற்கான எதிர்ப்பு குரல் வரவே இல்லை. இப்போது அந்த கட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை வந்து உள்ளுக்குள் யாரும் எதிர்க்க மாட்டார்கள். ஏற்கனவே கூட அதிமுகவில் வந்து அதிகாரத்தில் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பகைத்து கொள்ளவே இல்லை, தனியாக அணி காணவே இல்லை, வேறு திட்டங்கள் எதையுமே யாரும் முன்வைக்கவே இல்லை. அப்போ அதிகாரத்தில் இருக்கும் போது ஒப்புக்கொள்கிறார்கள். அதிகாரமற்ற காலகட்டங்கள் வருகிற போது தான் மாற்று கருத்து இருக்கிறதா இல்லையா என்பதையே சம்பந்தப்பட்டவர்கள் வெளிப்படுத்துவார்கள். எனக்கு தெரிந்தவரை திமுகவிலே கலைஞர் குடும்பத்திலே இருந்து ஒருவர் தலைவராக வருவது அந்த கட்சிக்கு நல்லது என்றுதான் திமுக காரர்கள் கருதுகிறார்கள். மாற்று கருத்துடையவர்கள் மட்டும்தான் அது வாரிசு அரசியல் என்று கூறுகிறார்கள். வாரிசு அரசியல் என்பது இந்திய அளவிலேயே தோற்று போன ஒரு கருத்தியல். ஏன்னா வாரிசு அரசியல் வரக்கூடாது என்கிற கருத்தியல் வந்து இந்திய அளவிலேயே தோற்று போய்விட்டது. ஏன்னா எல்லா கட்சிக்குமே அதில் சம்பந்தம் இருக்கு. என்ன முதன்மை பொறுப்பு இல்லாமல் 2ஆம் கட்டத்தில் இருப்பாங்க. பாஜக மத்திய மந்திரியா இருப்பாங்க, பிரதமராக இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கு அவங்களுக்கும் அந்த யோக்கியதை கிடையாது. இப்போ நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தியும் வந்து வாரிசு அரசியலில் தான் வர்றாரு. ஆனால் எல்லா மக்கள் பிரச்சனைகளையும் அவர் பங்கேற்பதை வைத்துக்கொண்டு அவர் நடைபயணம் போனது, மணிப்பூர் கலவரத்துக்கு போனது, நிலச்சரிவில் போய் முதலாக போய் நிற்கிறது, பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக அவர் போய் நிற்பதன் மூலமாக அவர் செயல்பாட்டின் வழியாக படிப்படியாக அவர் தலைமை பண்பை அடைந்து எதிர்க்கட்சி தலைவராகிறார். அதனால் மக்கள் செயல்பாட்டை தான் பார்ப்பாங்களே தவிர இன்னாருக்கு மகனாக இருக்கிறார் என்பது வந்து ஒரு கூடுதல் நம்பகத்தன்மைக்கானது. நன்றி சார். நேயர்களை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.